யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நான் இந்த மாதிரி காணொளிகள் பேசுவது மிக அபூர்வம், எனக்கு பிடித்தமில்லாதது. ஆனால் காலத்தின் அவசியம் கருதி நாம் கண்டிப்பாக பேச வேண்டிய கட்டாய சூழல்ல இருக்கும். ஏன்னா இப்போ மதவாத அரசியல்களை தாண்டி சாதியவாத அரசியலையும் தாண்டி இனவாத அரசியல் இப்ப நம்ம தொடர்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை மிக சீரியஸாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸா இருக்கு. சொன்னா நம்ப முடியாதுங்க. எப்படி வருதுன்னா, சீமானின் அரசியலுக்கு தீனி போடுவதை போல் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது. எப்படி? நாயுடுகார அரசியல். பல வகையில பல கூண்டுல இருந்து இவனுங்க வெளியே வராங்க. எதையெல்லாம் கூடாது என்று நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இனம் தந்தை பெரியார் அவர்களின் எழுச்சியின் காரணமாக அதிலிருந்து மீண்டு வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை போல ஒரு தரித்திரங்கள் சேர்ந்து நம் தலையில் மண்ணெல்லை போடுவதற்கு தயாராக இருக்கு. காலாவதியான நடிகர்கள், கபோதி பயல்கள், பாக்கியராஜ், இப்ப பார்த்திபன், இப்போ போஸ் வெங்கட், அதாவது வெளியில மீடியாக்கள்ல இருக்கக்கூடியவங்க. இவர்களை எல்லாம் நாம் மிகவும் கண்டு கழித்து அவர்களுடைய ரசனை மிக்க ஒரு ஆற்றல் மிக்க படைப்புகளையும் நாம் படித்து முடித்து இருக்கக்கூடிய ஆளு. அதுல ஒரு தரித்திரம் இருக்கிறோம். இந்த 3 பேரும் ஒரே டோன்ல பேசுறாங்க. அதுதான் நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால பாக்கியராஜ் ஆந்திராவுக்கு போயிருந்தார். நம்ம காணொலி போட்டிருக்கோம், போன வாரம் நம்ம போட்டிருக்கோம். அங்க போய் ஒரு நிகழ்ச்சியில பேச போறாரு. பேச போயிட்டாங்க. என்ன சொல்றாருன்னா, எங்க அம்மா கம்ம நாயுடு குடும்பத்துல நீ பிறந்துட்டு இப்படி எல்லாம் இருக்கலாமா? நீ ஒரு கம்மா, நீ கம்ம நாயுடு, நீ தைரியமா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி யார் பேசுறான்னு தெரியுமா? பாக்கியராஜ் மேடையில பேசுறான். திங்கிறது, குலைக்கிறது, பிழைக்கிறது, இதைத்தான் சீமான் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த இனவாதம் அப்படிங்கிறது இருக்குல்ல, எந்த இடத்துல போய் நீ என்ன மாதிரி பேசுற, நீ ஆடி முடித்த பிறகு நீ யாரை நகைச்சுவையாக ஆக்குகிறாய் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இது ரொம்ப முக்கியமான அரசியலாக எதிர்காலத்தில் வெடிக்கும். அது மிகப்பெரிய அரசியலாக வெடிக்கும். இதுதான், இதை வைத்துத்தான் இனி அரசியலை ஆரம்பிக்க போகுது. எது நடக்கக்கூடாது என்பதற்காக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழியில் நாங்கள் எல்லாம் ஏற்று அடுத்த தலைமுறை குழந்தைகள் கல்வி கற்று வேலை வாய்ப்பு பெற்று அவர்கள் உலக நாடுகளெல்லாம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிற பொழுது இந்த தரித்திரங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடிய வேலையினால் உள்ளம் கொதிக்கிறது. அதைத்தான் நான் முக்கியமான இடத்துக்கு சொல்ல போறோம். நாளைக்கு தெலுங்கு வருட பிறப்பாதான், இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு. இப்ப பேசுறான். இப்ப போய் பார்த்திபன், நடிகர் பார்த்திபன் திரிசாவை வீட்டில் குந்தவை என்று சொன்ன குந்தவையை குந்தவையின் என்று சொன்னவன் இந்த பார்த்திபனை வீட்டுக்குள் படுக்க வைன்னு நான் சொல்றேன். பார்த்திபனை வீட்டுக்குள் படுக்க வையுங்கள். வாயை துறந்த நரகல் வாடை இப்ப சாதிக்கு நிக்கிறான். அவனை போய் பாவம், எனக்கு தெரிய நான் ராஜபாளையம்ங்க, எனக்கு பூர்வீகம் மதுரைக்கு பக்கத்துல எங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் தெரிந்த ஊர் தான். குமாரசாமி ராஜா அவர்கள் முதலமைச்சர் பிறந்த ஊரில் தான், கூப்பிடு தொலைவில் தான் இருக்கு. அலுவலகத்துல கூப்பிடு தொலைவு வீடு. அதனால இது எல்லாருக்கும் தெரியும். அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ள ஊர். எங்க ஊர் பக்கத்துல பார்த்திபனை என்ன நினைப்பா தெரியுமா? ஆசாரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. விஸ்வகர்மா குலத்தவர் நினைச்சுக்கிட்டு பாவம் அவங்க ரசிகர் மன்றம்லாம் வைப்பாங்க அவன் படத்தை போட்டு. ஆனா இவன் நாயுடுன்னு தெரியாது அவங்களுக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அப்பயே இவன் பேட்டி கொடுத்துருந்தான். அந்த சேனல் பேரை சொல்ல விரும்பல. ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல உட்காந்துக்கிட்டு எங்க அப்பா பேர் இந்த மாதிரி ராதாகிருஷ்ண நாயுடு அப்படின்னு சொல்லிடுறோம். அதை நான் கட் பண்ணி எடுத்து இந்த நம்மளுடைய தோழர்கள் இருக்காங்க இல்லையா, விஸ்வகர்மா ஆசாரி சமூகம் தான் நமக்கு. அப்ப அவங்க கூட யோசிக்கிறாங்க, விஸ்வகர்மான்னு போடுறத எப்படி கோனார் யாதவான்னு போடுறத விருப்பப்படுவதை போல அவங்க விஸ்வகர்மான்னு போடுற ஐந்தொழில் நாங்க அப்படின்னு இருக்கோம்ல. என்னுடைய தோழர்களுக்கு அனுப்பிட்டே, ஆசாரி இல்லையா, எல்லாரும் ஆசை ரசிகர் மன்றம் வச்சு நமக்கு சாதி சொல்றதுக்கு நோக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் எந்த இடத்தில் எந்த தொடர்றதுக்கு வராங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த காலத்தில், யார் கொடுக்கிற இடத்தில், யார் கொடுத்த தைரியத்தில் இதை பேசுறாங்கன்னு சொல்லிதான் நீங்க பார்த்துக்கணும். நம்ம
பாக்கியராஜ் பார்த்திபனுக்கு தான் சாதி சார்ந்த ஒருத்தனுக்குத்தான் திரைப்படத்துல வந்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க இதுல பார்க்கணும். அது எப்படி ஒரே டோன், ஒரே இடம், அவங்க பேசக்கூடிய விதம். இன்னொருத்தன் திருச்சியில உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் பேசுறான், போஸ் வெங்கட்னு சொல்லி, திமுகவை ஆதரிக்கிறேன் என்ற பெயரில். அவங்க அப்பா பேர்ல இருக்கக்கூடிய பின்னாடி நான் இந்த பேரி இந்த நாயுடு, வெங்கட் நாயுடு, நான் தெலுங்கு மொழி அதவா பேர். தம்பி, தெலுங்கு அப்படிங்கிறது சாதி, நாயுடுங்கிறது சாதி பேர் இல்லை, அது ஒரு இனத்தின் பெயரை குறிக்கக்கூடியது. தமிழை பேசுகிறவன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். ஆனால் நாயுடு, நாய்க்கர் தெலுங்கு மொழியை பேசக்கூடியவர்கள் அப்படி என்று சொன்னால் அது தெலுங்கு இனம், திராவிட இனத்துக்குள்ள உள்ளவர். அதுதான் இங்க அரசியல்ல முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இப்போ எனக்கு தெரியவர்களுக்கு நன்றாக தெரியும், நான் பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டு வருகிறேன், அடுத்த அரசியல் என்பது இனவாத அரசியலாக இருக்கும். நீங்கள் ஏதோ மொழியை இந்திக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். உள்ள இருக்கக்கூடிய இடங்கள்ல இனி அரசியல் அப்படி இருக்கும். எனக்கு முழுவதும் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார். ஆனால் அந்த காலம் அது மிகவும் கட்டுமானமாக, மிகவும் கடினமாக ஒரு இது இருக்குது, அந்த லாபி இருக்கு. அதை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போர் தொடங்கும். கொஞ்ச நாள்ல அது தொடங்கும். அது தொடங்கி அது அரசியலாக மாறும். ஒரு கட்டத்துல வந்து சென்னை ராஜ்யமாக இருந்தது, தமிழ்நாடு பெரிய ஒரு ஒன்றுபட்ட தேசமாக எங்க வரைக்கும் போயிருந்துச்சுன்னா கேரளா, நம்ம கர்நாடகா, துளு வரைக்கும் போயிருந்தது. மக்கள் கலவையாக இருந்தவர்கள் அவரவர்கள் மாநிலத்தில் அவர்கள் பிரித்து கொண்டு போய்விட்டார்கள். நீங்கள் தமிழர்கள் என்று சொல்லாமல் ஏன் திராவிடர்கள் என்று சொல்லி விளக்கம் சொல்லி சொல்லி நாங்கள்லாம் நீங்கி போயிட்டோம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் தவறு என்று எங்களுடைய இன எதிரிகள் மட்டும் அல்ல, எங்கள் அரசியல் எதிரிகள் எங்களை காரி உமிழ்ந்து செருப்பால் அடிப்பதை போல இந்த மாதிரி திரைப்படத்தில் இருந்து கொண்டு இப்படி ஒரு இன்னொரு விஷயம் சொல்லி நான் சொல்றேனே, இந்த நாய்கள்ங்கிற வார்த்தையை சொல்றதுக்காக நான் வந்து சொல்றேனே, என் பேர் மதியழகன், எங்க அப்பா பேருக்கு பின்னாடி ஒரு சாதிப்பட்டம் இருக்கும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பெயருக்கு பின்னால் நாம் சாதி பேரை போட மாட்டோம். ஆனா அவங்க அப்பா பேருக்கு பின்னாடி சாதி பேர் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைய காலகட்டம் அப்படி இருந்தது. அதிலிருந்து தான் நாம் மீண்டு வெளியே வந்து அனைவரும் ஒன்று என்கின்ற நிலையை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவின் அரசியல் மூலமாக அதை தக்க வைத்தோம். நம்ம எல்லாம் மனுஷனாக மாறி இன்னைக்கு அதை விட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கோம். அதை எடுக்கிற நேரத்தில் இதை போல ஆட்கள் வந்து அப்பா பேருக்கு நீ சொல்ல வேண்டியது, அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒப்பன் பேருக்கு பின்னாடி இருக்க சாதியை எந்த நாய் தான் கேட்டது? நான் கேட்கிறேன், உங்க அப்பா எந்த நாய் கேட்டதுங்க? அதான் பிரச்சனை. இங்க எல்லா இடங்களிலும் சாதிகளை சொல்லி பேசி நாங்கள் எல்லாம் அதை சரி செய்வதற்காக முயற்சி பண்ற நேரத்துல வந்து இவங்க எல்லாம் சாதி பேரை தூக்கிக்கிட்டு தலைமையில தூக்கிக்கிட்டு வராங்க. ஐயரு, ஐயங்காரு, தேவரு, செட்டியாரு, ஆசாரி, கோனாரு, பிள்ளை, முதலி, கவுண்டர், பள்ளம், பறையர், குறவர், கூத்தாடி, சக்கிலி, ஈழுவர், பஞ்சமன், கண்டாளன், சாணா, காணாத்தி, அப்பா போய்கிட்டே போங்க சாதி இதுகள்ல. அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அத்தனையும். யாராவது சாதி பேசுறாங்களா? வெளியில இருக்கக்கூடிய இப்படி நீங்க டிவிகளில் உட்காந்துக்கிட்டு, மேடைகளில் உட்காந்துக்கிட்டு இப்படி யாராவது சாதி பேசியிருக்காங்களா? அரசியல் தலைவர்களையும் அதனால்தான் நீங்கள் சாதி சொல்லி பேசக்கூடிய இழுக்குல நடந்தது. எனக்கு ஒரு காட்சி ஒன்று இருந்தது. துரைமுருகன் அவர்கள் வந்து தலைவர் வைகோ அவர்களை வந்து பேசும்போது வந்து பல்லடம் மாநாட்டில் நடக்கிற ஒரு காட்சியில வந்து சாதி சொல்லி பேசும்போதே அப்பொழுதே நாங்கள் வந்து மிக இழிவான வார்த்தைகள், மிக தடிமையான வார்த்தைகளை வைத்து பேசி நம்ம கண்டனம் சொன்னோம். தலைவர்கள்லாம் சாதியிலேயே வந்து சேர்ந்திருப்பாங்க. இவன்களால் தான் தந்தை பெரியாரை தெலுங்கன் என்று பேசக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைமையில் இருக்கு. அவர் சாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தலைவர். எதிரிகளுக்கு நாம் வாக்கரிசி கொடுப்பதை போல், எதிரிகளின் வாய்களுக்கு இறை கொடுப்பதை போல இந்த மாதிரி எவர்களாவது பேசி தொலைந்து விட்டு போய்விட்ட காரணம். அப்ப அவங்க எல்லாம் பேசக்கூடாதா? நாம் மறுப்பு பேச வேண்டும். அதனால தான் நம்ம பேசுவோம். நான் சாதி சொல்லி பேசினால், நான் சாதியை சொல்லி உயர்த்தி பேசினால் என்னையும் செருப்பால் அடிக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் அதுல இருந்து தாண்டி வெளியில வந்ததுனால தான் சகோதரத்துவமாக இருந்தது. உலகம் முழுவதும் சென்று நாமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் தந்தை பெரியார் காலத்திலிருந்து பேரறிஞர் அண்ணாவின் அரசியல் மூலமாக திரும்ப திரும்ப நாம் சொல்லுகிறோம்.
இது எல்லாருக்கும் பொருந்தும். ஜெயலலிதா அவர்களுக்கும் பொருந்தும், எடப்பாடி அவர்களுக்கும் பொருந்தும், ஓபிஎஸ் அவர்களுக்கும் பொருந்தும், கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் பொருந்தும், அதற்கு பின்னால் வந்த அனைவருக்கும் இதை பொருந்தும். இன்றைய இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும். அவங்கெல்லாம் அந்த திராவிட இயக்கத்தின் ஆட்சியின் அடிப்படையில் அரசியல் வேண்டாம், ஆனால் இந்த விதத்தில் மிக சரியாக இருந்து நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். அதை பின்னணியில போய்கிட்டு பொழப்பு போன பிறகு, மார்க்கெட்டு போன பிறகு நீ என்னடா ஜாதி பேரை சொல்லிக்கிட்டு எதுகளில் பண்றீங்க? எனக்கு தெரியல, என்னுடைய கவனத்துக்கு வரவில்லை. போய் எத்தனை நடிகர்கள் போய் வந்துருக்காங்கல்ல. விஜயகாந்த் நாய்க்கர் நாயுடு தான். எந்த மேடையிலேயே உட்காந்து எங்க அப்பா இந்த மாதிரி நாங்க நாய்க்கர், இந்த மாதிரி நாயுடுன்னு சொல்லி விஜயகாந்த் பேசியிருக்காரா? பொதுத்தளத்தில் எங்கேயாவது போய் பேசியிருக்காங்களா, வச்சுருக்காங்களா? அந்த அரசியல் தானே இன்று பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களை போன்ற திராவிடம் பேசுபவர்களை விரட்டி விரட்டி அவர்கள் கேள்வி கேட்பதற்கு மிகவும் நாங்கள் பதில் சொல்லுங்க. ஐயோ, எங்க நல்லா பேசி முடியாதுங்க. மிகப்பெரிய பதவியில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுவேன், நான் விளக்கம் சொல்லியே ஓஞ்சி போயிட்டேன்னு சொல்லி தீப்பொறி ஆர்வம் மாதிரி பேசுறேன். உங்களுக்கு யார் எந்த இளவ கேட்டது சாதிய? மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், மிக தெளிவாக பேசுகிறார்கள். அவர்கள் தெரியாமல் இதை செய்யவில்லை. தமிழ்நாட்டில் பேசினால் இந்த பிரச்சனை வரும் என்று தெரிந்தேதான் செய்கிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம். தெரியாதா? பாக்கியராஜுக்கு தெரியாதா இங்க இருக்க அரசியல்? இந்த பொறுக்கி பார்த்திபனுக்கு தெரியாதா? திரிஷா விஷயத்துக்கு அவன் ஆதரிச்சு நம்ம எத்தனை பேசுவோம், நம்ம தெரியாதா? இந்த போஸ் வெங்கட்னு சொல்லி திருச்சியில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் சாதி இருக்குயா, யாருக்கு இல்லைன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் சாதி இருக்கு, இன்னும் ஒழியல, நம்ம இன்னும் மாத்தல. உங்கள்கிட்ட எவன் கேட்டான்னு கேட்கிறேன் நான். அதான் எங்களுடைய கேள்வி. இதன் அரசியல் மிகப்பெரிய தாக்கத்தில் இருக்கிறது. இந்த 15 ஆண்டுகளாக எல்லாம் தாண்டி 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 இங்கு ஒரு இனப்பிரச்சனையை மொழி பிரச்சனையாக மாற்றி, மாற்றான் பிரச்சனையாக மாற்றி, அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் மத்தியில் கலவரத்தை உண்டாக்க நினைத்துக் கொண்டு ஒரு பாசிச மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு தீனி போட்டு விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையோடு தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்கள்.